வணக்கம். இன்னைக்கு இலவசமா மரக்கன்றுகள் கொடுக்குற பதிவை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் இந்த 4 மாவட்டங்கள்ல டிம்பர் மரக்கன்றுகளை இலவசமா கொடுக்குறாங்க. அதுபோக கன்றுகளை நட்டு பராமரிக்கிறதுக்கு பராமரிப்பு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க வருட இறுதியில். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல எல்லாம் கன்றுகள் நடவு செய்த இடத்துல கன்றுகள் இறந்துருச்சுன்னா அதுக்கு மாற்று கன்றுகளும் கொடுக்குறாங்க. கன்றுகள் நட்டு அதாவது குறைந்தபட்சம் கன்றுகள் 500 கன்றுகளாவது வாங்கணும். அதிகபட்சம் 2000க்கு மேலே கூட வாங்கிக்கலாம். வேணா குறைந்தபட்சம் 500 தான் கட்டாயம் வாங்கணும். என்னென்ன மரக்கன்றுகள் கொடுக்குறாங்கன்னு நம்ம பதிவு பார்த்துருவோம். முக்கியமானது, தண்ணீர் தேங்காத நிலத்தில் நல்ல சிறப்பாக வளரும் மரமான தேக்கு கொடுக்குறாங்க. இது கவாத்து பண்ணுறது மட்டும் சிறிது அதிகமான வேலை இருக்கும், அவ்வளோதான். தண்ணீர் தேங்கும் நிலங்களில் நல்ல சிறப்பாக வளரும் மரமான மாகனி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரளை கலந்த செம்மண் நிலங்களில் நல்ல சிறப்பாக வளரும் செம்மரமும் கொடுக்குறாங்க. அதுபோக வறட்சியை தாங்கி வளரும் மரமான தண்ணீர் தேங்காத நிலங்களில் மிக சிறப்பாக வளரும் மரமான ரோஸ்வுட்டுன்னு சொல்கிற ஈட்டி மரமும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தேங்காத நிலங்களில் நம்ம வீடுகளில் அதிகமாக பயன்படுத்தும், இப்போ லேட்டஸ்ட்டாக வீடுகளில் புது வீடு கட்டுறதுக்கு அதிகமாக பயன்படுத்தும் மரமான வேங்கை கன்றுகளும் கொடுக்குறாங்க. இந்த மரங்கள்லாம் 20 வருடங்கள் கழித்து நல்ல அதிகமான வருவாயை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி மரங்களை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டுக்கும் நலன், தனக்கும் நலன். ஓகே, மரங்களை நட்டு நாட்டை செழிப்பாக்குங்க. மிக்க நன்றிங்க.